எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் 1 தமிழகத்துல இன்னும் 3 நாட்கள் டிசம்பர் 14ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்க சொன்னதுதான் 80 லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி 77 லட்சம் நீக்கி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் 77 லட்சம் வாக்காளர்கள் 6,41,00,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் 77 லட்சம் வாக்காளர்கள் டெத்து, ஷிஃப்டட், ஆப்சென்ட், நாட் ஃபவுண்ட் இறந்து போயிட்டாங்க, மாறிட்டாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, இதர காரணங்கள் 77 லட்சம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட 12%. ஒரு வாக்காளர் பட்டியல்ல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல்ல இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் கூட. அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம். 2024 லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். 12% வாக்காளர்கள் இல்லை. இன்னைக்கு அடுத்த இந்த 14 டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க. அதை கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 5.5 கோடிக்கு வந்துருவாங்க. 5,60,00,000, 5,62,00,000 வந்துருவாங்க.